அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவினாஸ் வினோத்குமார். நான் தேசிய வகை விதிஷ் தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை கூற வந்துள்ளேன். என் கதையின் தலைப்பு என் அம்மா. என் வாழ்க்கையில் நான் தலை வணங்கும் மனிதர் என் அம்மா திருமதி லோகா. அம்மாவின் அன்பும் தியாகமும் அளவிட முடியாத ஒன்று. நான் சிறியவனாக இருந்த காலத்திலிருந்தே என் அம்மா எங்களுக்காக பல தியாகங்களை செய்துள்ளார். எங்கள் குடும்பம் மிகவும் செல்வந்தமானதல்ல. இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்க என் அம்மா மிகவும் பாடுபட்டார். அதிகாலையிலிருந்து வீட்டு பணிகளை செய்து பிறகு வேலைக்கும் செல்வார். எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்த பின் எங்களுடன் பேசி சிரித்து எங்களை கவனித்துக் கொள்வார். ஒரு நாள் என்னுடன் பயிலும் என் சக மாணவன் அவனுடைய பெற்றோர் புதிய மிதிவண்டி பிறந்த நாள் பரிசாக கொடுத்ததாக என்னிடம் கூறினான். அதை கேட்டதும் என் உள்ளம் ஒரு ஆசை பிறந்தது. அன்று மாலை வழக்கம் போல் அம்மாவிடம் பேசும்போது எனக்கும் மிதிவண்டி, வர்ண பென்சில்கள் வேண்டுமென்று ஒரு நீண்ட பட்டியலிட்டேன். ஆனால் பள்ளியில் செல்லவிற்கும் சுற்றுலாவிற்கே நம்மால் பணம் செலுத்த முடியாத பிறகு எப்படி என்று முணுமுணுத்துக் கொண்டே அவ்விடத்தை விட்டு சென்றேன். எனது கவலை என் அம்மாவின் மனதை ஆழமாக தாக்கியது. ஒரு நாள் காலை என் அம்மா பள்ளி சுற்றுலா செல்ல எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தார். நான் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு சென்றேன். பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அந்த பணத்தை கொடுக்க என் அம்மா தனக்கு பிடித்த வளையலை விற்றிருந்தார் என்று. அது அவருக்கு நினைவாக இருந்தது ஒன்று. அதையும் கூட என் மகிழ்ச்சிக்காக அவர் தியாகம் செய்தார். அந்த நாளில் நான் உணர்ந்தேன், ஒரு அம்மாவின் அன்பு என்றால் அது தியாகம் நிறைந்தது. தன் மகன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் விட்டுக் கொடுக்க தயங்காதவர் தான் என் அம்மா. அனைவருக்கும் நன்றி.